தமிழக சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடர்பாக இந்திய தேர்தல் ஆணையம் வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட உள்ள அதிகாரிகளுக்கு இன்று பயிற்சி வழங்குகிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சதீஷ் முருகன் வழங்கிட கேட்கலாம். சதீஷ் முருகன், குறிப்பா வாக்கு எண்ணும் பணியில் ஈடுபட இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு என்ன மாதிரியான பயிற்சி வழங்கப்பட இருக்கு? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழகத்துல கடந்த ஏப்ரல் 23 நடைபெற்ற இந்த வாக்குப்பதிவு என்பது நிறைவடைந்திருக்கிறது. இதற்கான வாக்குப்பதிவு முடிந்து அந்தந்த தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பான அறையில் இந்த இயந்திரங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில தமிழகத்தில் பதிவான வாக்குகளை எண்ணும் பணியில் உள்ள அதிகாரிகளுக்கு இன்று பயிற்சி வகுப்பை இந்திய தேர்தல் ஆணையம் வழங்குகிறது. பயிற்சியின் போது தபால் வாக்குகள், வாக்குப்பதிவு, அதே போன்று இயந்திரங்கள் ஆகியவற்றை எவ்வாறு இயக்குவது, எவ்வாறு எண்ண வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு பயிற்சி என்பது வழங்கப்பட இருக்கிறது. குறிப்பாக அன்றைய தினம் 15 ஆவணங்கள் என்பது பராமரிக்கப்பட இருக்கிறது. படிவங்கள் 18, 20, 21, 21E, 21C உள்ளிட்ட 15 முக்கிய ஆவணங்களை எவ்வாறு பூர்த்தி செய்ய வேண்டும், எவ்வாறு வேட்பாளர்கள், அதே போல வாக்குப்பதிவு ஒவ்வொரு கட்சியுடைய முகவர் சந்தேகங்கள், பல்வேறு கேள்விகளுக்கு எவ்வாறு பதிலளிக்க வேண்டும், என்னென்ன நடைமுறை காலை என்ன தொடங்கியது முதல் முடியும் வரை என்னென்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு வகையான பயிற்சிகள் என்பது இன்றைய தினம் வழங்கப்பட இருக்கிறது. இந்த பயிற்சியில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தலைமையில நடைபெற்று தொடங்கி சென்னை மாநில கல்லூரியில் தான் இந்த பயிற்சி என்பது நடைபெற்று வருகிறது. சட்டப்பேரவை தேர்தலுக்கான இந்த வாக்குப்பதிவு என்பது நிறைவுற்ற நிலையில சென்னை, மதுரை, திருச்சி உள்ளிட்ட 62 இடங்களில எண்ணும் மையங்கள் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வாக்குப்பதிவு வருகிற 4ஆம் தேதி இந்த இயந்திரங்கள் மூலமாக அந்த வாக்கு எண்ணிக்கை பணி என்பது நடைபெற இருக்கிறது. இந்த பணியை பொறுத்தவரை அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் என 1 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்கள் வாக்கு பதிவென்று ஈடுபட்ட நிலையில ஆயிரக்கணக்கான அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள் இன்றைய தினம் அந்த வாக்கு எண்ணும் பணியின் போது ஈடுபட இருக்கிறார்கள். பயிற்சியின் போது தபால் வாக்குகள், வாக்குப்பதிவு இயந்திரங்கள் ஆகியவற்றில் உள்ள வாக்குகளை எவ்வாறு எண்ண வேண்டும் உள்ளிட்ட பயிற்சிகளும் தமிழகம் முழுவதும் இருந்து இந்த பயிற்சியை பொறுத்தவரையில 38 மாவட்டங்களில் உள்ள ஆர்ஓ, ஏஆர்ஓ, டிஆர்ஓ பேர் வீதம் சுமார் 1000 பேர் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்று பயிற்சிகளை பெற இருக்கிறனர். இதனைத் தொடர்ந்து நாளை சென்னை மாவட்ட தேர்தல் அலுவலர் சார்பில் ரிவன் மாளிகையில் உள்ள அம்மா அரங்கில் 16 சட்டமன்ற தொகுதியில் பதிவான வாக்கு எண்ணிக்கை என்பது எவ்வாறு எண்ண வேண்டும் உள்ளிட்ட பயிற்சி என்பது நாளை சென்னை தொகுதிகளுக்கு வழங்கப்பட இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சதீஷ். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.